வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் மீண்டும் முடங்கும் அபாயம். செப்டம்பர் 18 வேலை நிறுத்தம். மேற்கு என்ற பெயரில் தீவிர போர் பயிற்சி மேற்கொள்ளும் ரஷ்யா. ஐரோப்பிய நாடுகள் அச்சம். சுவிஸில் சுற்றுலா தலங்களில் பிக் பாக்கெட் அடித்த 20 பேர் கைது. பலர் நாடு கடத்தப்பட்டனர். புட்டின் கொடுத்த நேரடி சவால். ரஷ்யாவின் புதிய மிரட்டல் ஆயுதம். உலக நாடுகள் அச்சத்தில். ரஷ்யர்களுக்கு விசா கட்டுப்பாடுகள். தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம். பிரித்தானியா வரும் ட்ரம்ப். வின்ஸ்டர் மாளிகையை சுற்றி 7 அடி உயர வேலி அமைப்பு. உக்ரைன் போரில் துண்டிக்கப்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சேவை. ஜெர்மன் துறைமுகத்தில் மர்ம நபர்கள் செய்த செயல். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் மீண்டும் முடங்கும் அபாயம். செப்டம்பர் 18 வேலை நிறுத்தம். செப்டம்பர் 18 அன்று நடைபெறவுள்ள தேசிய வேலை நிறுத்தம் பல துறைகளில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து, கல்வி, மருந்தகங்கள், கினேதெரபி மற்றும் ஆற்றல் துறைகள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளன. ரயில்கள், பேருந்துகள், மெட்ரோ, ஆர்ஏடிபி, விடிசி மற்றும் விமான சேவைகள் உள்ளிட்ட பல போக்குவரத்து சேவைகள் குறைவாக இயங்கலாம். முக்கிய தொழிற்சங்கங்கள் இந்நாளை நாள் என வர்ணிக்கின்றன. பல பயணிகள் சேவைகள் முன்கூட்டியே முடங்கும் வாய்ப்பு உள்ளது. கல்வித்துறையில் ஆசிரியர்கள் அரசாங்கத்தின் பட்ஜெட் குறைப்புக்கு எதிராக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். மருந்தகங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் கினேசிதெரபி நிபுணர்கள் சம்பள கோரிக்கைகள் மற்றும் தொழில் மதிப்பை பாதுகாக்க போராடுகிறார்கள். மருந்தகங்கள் மூடப்படலாம் எனவும் அவசர சேவைகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. மின்சாரம் மற்றும் வாயு துறைகளில் புதிய உயர்வுக்காக போராட்டம் தொடர்கிறது. இந்த வேலை நிறுத்தம் அரசியல் மாற்றங்களுக்கு பிந்தும் மக்கள் எதிர்ப்புகள் தொடர்கின்றன என்பதை காட்டுகின்றன. மேற்கு என்ற பெயரில் தீவிர போர் பயிற்சி மேற்கொள்ளும் ரஷ்யா. ஐரோப்பிய நாடுகள் அச்சம். பெலாரஸ் நாட்டுடன் இணைந்து ரஷ்ய ராணுவ படைகள் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகளை வீசி ரஷ்யா சோதனை நடத்தியுள்ள சம்பவம் ஐரோப்பிய நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது. நாளுக்கு நாள் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தி வருகிறது. உக்ரைனில் மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள், மருத்துவமனைகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியாகி வருகின்றனர். ரஷ்யா மற்றும் பெலாரஸ் இணைந்து மேற்கொண்டு வரும் திடீர் போர் பயிற்சியில் அதிநவீன விமானங்கள், ஏவுகணைகள், கப்பல்கள் உள்ளிட்டவை ஈடுபட்டு வருகின்றன. ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகளை சோதனைக்காக ஏவி ரஷ்யா நடத்திய நடவடிக்கை ஐரோப்பிய நாடுகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது தாக்குதல்களை தொடர்ந்து தீவிரமாக்கி வரும் ரஷ்யா தற்போது மேற்கு என்ற பெயரில் தனது மேற்கு பகுதியில் பயிற்சி நடத்தி வருவது ஐரோப்பா மீது தாக்குதல் நடத்தும் முனைப்பு என சந்தேகம் எழுந்துள்ளது. உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வராத நிலையில் இந்த போர் பயிற்சி உலக அமைதிக்கு பெரும் சவாலாக உள்ளது. சுவிஸில் சுற்றுலா தலங்களில் பிக் பாக்கெட் அடித்த 20 பேர் கைது. பலர் நாடு கடத்தப்பட்டனர். பெர்னிஸ் ஓபர்லாண்டில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் கோடை காலத்தில் பிக் பாக்கெட் மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனையடுத்து பெர்னிஸ் கண்டோனல் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் 20 திருட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்டர்லேக்கன், கிரீன்டெல்வால்ட் மற்றும் லாட்டர் ப்ரூனன் பகுதிகளிலும் மெய்ரிங்கனில் உள்ள ஆரே ஜோர்ஜ் மற்றும் ஜங் ஃபெராஜோர்ஜ் போன்ற பிரபலமான சுற்றுலா தலங்களிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பலர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு பின்னர் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சிலர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பரபரப்பான இடங்களில் அல்லது கூட்ட நெரிசலில் பெறுமதி வாய்ந்த பொருட்களில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புட்டின் கொடுத்த நேரடி சவால். ரஷ்யாவின் புதிய மிரட்டல் ஆயுதம். உலக நாடுகள் அச்சத்தில். ஆர்க்டிக் கடல் பகுதியில் ரஷ்யா தனது அதிநவீன சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. ஒளியின் வேகத்தை விட 9 மடங்கு அதிகமாக மணிக்கு சுமார் 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் இந்த ஏவுகணை எதிரி பாதுகாப்பு அமைப்புகளால் கண்டறிய முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
அணுவாயுதங்களையும் சுமக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை நேட்டோ நாடுகளுக்கு நேரடியான சவாலாகும் வகையில் பார்க்கப்படுகிறது. நீர்மூழ்கி கப்பல்களிலும் போர்க்கப்பல்களிலும் இருந்து ஏவக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ள இது ரஷ்யாவின் ராணுவ வலிமையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. உக்ரைன் போர் தொடரும் சூழலில் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை சர்வதேச நிலைமைக்கு புதிய பதற்றத்தை உருவாக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ரஷ்யர்களுக்கு விசா கட்டுப்பாடுகள் தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம். ஆண்டொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான ரஷ்யர்கள் ஐரோப்பாவுக்கு பயணிக்கிறார்கள். அதற்கு முட்டுக்கட்டை போட ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி வருகிறது. இந்த ஆண்டின் இறுதி முதல் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிரி நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்க கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க ஐரோப்பிய ஆணையம் முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் சில ரஷ்யாவுக்கு விசா கட்டுப்பாடுகள் விதிக்க பல ஆண்டுகளாகவே ஐரோப்பிய ஆணையத்தை வற்புறுத்தி வருகின்றன. ஆகவே டிசம்பர் வாக்கில் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு சுற்றுலா வரும் ரஷ்யர்களுக்கு கட்டுப்பாடுகள் சிலவற்றை விதிக்க ஐரோப்பிய ஆணையம் திட்டமிட்டு வருகிறது. ஆனால் ரஷ்ய மக்கள் அமைப்புகளைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் ரஷ்யர்களுக்கு வழங்கப்படும் சுற்றுலா விசாக்களை ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்துள்ளனர். பிரித்தானியா வரும் ட்ரம்ப் வின்ஸ்டர் மாளிகையை சுற்றி 7 அடி உயர வேலி அமைப்பு. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது மனைவியான மெலானியாவுடன் நாளை பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார். ட்ரம்பின் வருகையை ஒட்டி பிரித்தானியாவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாளைய விஜயத்தின் போது ட்ரம்ப் தம்பதியரை வாழ்த்த பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் தம்பதியர் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வின்ஸ்டர் மாளிகைக்குள் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலையில் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி நடந்ததை தொடர்ந்தே பிரித்தானியாவில் இத்தகைய கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் தம்பதியர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கும் வின்ஸ்டர் மாளிகை முழுவதையும் சுற்றி 7 அடி உயர வேலி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போரில் துண்டிக்கப்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சேவை. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் சேவை உக்ரைன் போர்க்களத்தில் சிறிது நேரம் செயலிழந்ததாக தெரிய வந்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போரின் முன்கள வரிசையில் உக்ரைனுக்கு இராணுவத்திற்கு தேவையான இணைய சேவையை உலகின் முதல் பணக்காரரான எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் நிறுவனம் வழங்கி வருகிறது. இந்த சேவையை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பல மேற்கத்திய நாடுகளுக்கும் உக்ரைனுக்கு 50,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சேவை முனையங்களை வழங்கியுள்ளது. எலான் மஸ்கின் இந்த மிகப்பெரிய ஆதரவை குலைக்கும் விதமாக இதற்கு முன்பு ரஷ்யா ஸ்டார்லிங்க் நிலையங்களை தாக்கப்போவதாக அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் சேவை உக்ரைன் போர்க்களத்தில் சிறிது நேரம் செயலிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் ஆயுதப்படையின் ட்ரோன் அமைப்புகளின் தளபதி ராபர்ட் மட்யார் டெலிகிராம் பக்கத்தில் தெரிவித்த தகவலில் ஸ்டார்லிங்க் இணைய சேவை உள்ளூர் நேரப்படி காலை 7:28 மணிக்கு தொடங்கியதாக தெரிவித்துள்ளார். பின்னர் அடுத்த அரை மணி நேரத்திற்கு பிறகு இணைய சேவையானது படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் கூறினார். ஜெர்மன் துறைமுகத்தில் மர்ம நபர்கள் செய்த செயல். ஜெர்மன் துறைமுகம் ஒன்றில் மர்ம நபர்கள் 2 சந்தேகத்திற்குரிய வகையில் நடந்து கொள்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து பெருமளவிலான போதைப் பொருள் சிக்கியுள்ளது. சனிக்கிழமை மதியம் 1 மணியளவில் ஜெர்மனியின் ஹம்பர்க் துறைமுகத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் மர்ம நபர்கள் 2 கப்பல் ஒன்றிலிருந்து எதையோ இறக்குவதை கவனித்த துறைமுக ஊழியர்கள் சுங்க அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். அதிகாரிகள் அங்கு விரைந்தபோது கார் ஒன்றில் 2 தப்பி செல்ல முயல்வதைக் கண்டு அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அவர்களுடைய காரை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அதில் 20 ஸ்போர்ட்ஸ் பைகள் இருந்துள்ளன. அந்த பைகளை சோதனை செய்த அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அந்த பைகளில் 400 கிலோ அளவுக்கு போதைப்பொருள் ஒன்று இருந்துள்ளது. காரை ஓட்டிய நபரை அதிகாரிகள் கைது செய்ய அவருடன் இருந்த மற்ற நபர் தப்பியோடியுள்ளார். ஹெலிகாப்டர் உதவியுடன் அவரையும் கைது செய்ய அதிகாரிகள் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.